இருதயம் சார்ந்த அறுவை சிகிச்சைகள் குழந்தைகளுக்கு தேவைப்படக்கூடிய சூழல்கள் இருக்கட்டும். ஐயோ எவ்வளோ இருக்குது. ஆக்சுவலாக மோஸ்ட் காமன் கன்ஜெனிட்டல் அனாமலி பெரிவிக் கோளாறுகள் அதில் எது ஜாஸ்தின்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட் ப்ராப்ளம் தான். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா மோஸ்ட் காமன் கன்ஜெனிட்டல் அனாமலி பார்த்தீங்கன்னா ஹார்ட்டு தான். அதுக்கப்புறம் தான் மற்றது எல்லாமே. அதனால் நிறைய அந்த ஒரு ரத்த ஓட்டம் இருக்கு இல்லையா சார், நமக்கு தெரியும் எல்லாருக்கும். நல்ல ரத்தம் கெட்ட ரத்தம், நல்ல ரத்தம் கெட்ட ரத்தம் மிக்ஸ் ஆகிறது, குழந்தைக்கு வயிற்று குடல் அந்த இருதயத்துக்குள்ளே ஓட்டை இருக்கிறது, இல்லை தமனி மாறி இருக்கும், அந்த அயோட்டா மாறி இருக்கும். அது ஏகப்பட்ட பிரச்சனைகள் அவங்களுக்கு வரும். பார்க்கணும் கார்டியாக் பிரச்சனை இருக்குது, ஒரு சர்ஜரி பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அவங்களுக்கான ரெக்கவரி அப்படிங்கிறத சுற்றி இருக்கிறவங்க ரொம்ப பார்த்து பண்ணணும்னு நினைப்பாங்க, ரொம்ப பயப்படவும் செய்வாங்க. ஒரு குழந்தை இந்த மாதிரியான ஒரு ஹார்ட் சர்ஜரிக்கு அப்புறம் ரெக்கவரி ஆகிறது அப்படிங்கிறது எவ்வளவு நாட்களில் நடக்கும்? இந்த ரெக்கவரி 10 நாள் ஆகிடுங்க சிஸ்டர். அதில் ஒன்றும் பிரச்சனை, ரெக்கவரி ஆகிடும். எல்லாமே நம்ம மனசு தான். நாமளே நினச்சிக்கிறது ஐயோ குழந்தை அப்படின்னு சொல்லி ரொம்ப எடுத்துக்கிறது இல்லை. ஒரு அறுவை உங்களுக்கு ரொம்ப பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நீங்கள் ஃபஸ்ட்டு கேட்டிங்களே ஆப்ரேஷன் பண்ண பயமாக இருக்குது, தயக்கமாக இருக்குது. ஆக்சுவலாக அறுவை சிகிச்சையில் தான் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக குணம் பண்ண முடியும், திரும்பி வராது. இப்போ ஒட்டுக்குடல் ஆப்ரேஷன் பண்ணால் நல்லா ஆகிடும், ஹெர்னி ஆப்ரேஷன் பண்ணால் நல்லா இருக்கும், ஹைட்ரோசெல் பண்ணால் நல்லா இருக்கும், ஹைப்போசெல் பண்ண நல்லா இருக்கும், ஹார்ட்டில் ஆப்ரேஷன் பண்ணால் நல்லா ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம பெருசாக இருக்காது. மருந்து கொடுக்க வேண்டிய இதில் தான் உங்களுக்கு எல்லாம் பிரச்சனை. நாம் அதை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கோம். பட் குழந்தைங்க உடனே ஒரு ஆப்ரேஷன் பண்ணி 1 வாரம் 10 நாளில் நல்லா ஆகிடுவாங்க, கம்ப்ளீட்டாக குணமாயிடுவாங்க.